இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்திய அமெரிக்க உறவு என்பது அதிபர்களை தாண்டிய ஒரு உறவாக நாம் கடந்த 25 ஆண்டுகளாக வைத்துக்கொண்டோம். எப்போ அமெரிக்கா பாகிஸ்தானோட உறவை முறித்து கொண்டு வந்ததோ, அப்பயே இந்தியாவுடைய ஒரு நல்ல நட்பை அமெரிக்கா வைத்துக்கொள்ள விரும்பியது. ஒன்று அவங்க காரணக்காக, அவங்களுடைய தேசிய நலன் தான். ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசிய நலன் இருக்குது. அமெரிக்காவுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட் என்னன்னா, சைனாவை செக் பண்ணணும்னா இந்தியா வேணும், சைனா கவுண்டர் பண்ண இந்தியா வேணும். அதனால் இந்தியாவை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுல அவங்க உறுதியாக இருந்து இந்தியாவை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப் அப்படின்வாங்க. இது பல ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆண்டு காலமாக குடியரசு அதிபராக இருந்தாலும் சரி, அல்லது டெமோக்ராட்டிக் ஜனநாயக கட்சியிலேருந்து வரவங்களும் சரி, உறவுகள் இது பண்ணிட்டு தான் இருக்குது. ஆனால் எங்கே இந்த உறவுகள் ஒரு உரசலுக்கு உரசலில் முடியும்னு சொன்னால், இந்த ட்ரேட் தான். வாணிபத்தில் இந்தியா ஏற்றுமதி செய்ய பொருளுக்கு அவர்கள் 10% விதிச்சாங்கன்னு சொன்னால், நம்மளும் அங்கேருந்து இறக்குமதி செய்ய பொருளுக்கு நம்மளும் வரி விதிப்போம். அப்படி இல்லாட்டி அமெரிக்காவுடைய எக்ஸ்போர்ட்ஸ் இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி ஓரியன்ட் தானே, தொழில்நுட்பத்தை சார்ந்து தானே. அவங்க ஒன்றும் நேச்சுரல் ப்ராடக்ட் எதுவும் கொடுக்கலையே, காய்கறியோ கனிம வரங்களோ அவங்க ஒன்றும் கொடுக்கலையே. அவங்க கொடுக்குறதெல்லாம் டெக்னாலஜி தானே. அதனால் அந்த டெக்னாலஜியை வாங்கிறதுக்கு நம்ம எந்த நாடு கொடுத்தாலும் நம்ம போயிடுவோம். அதனால் அந்த விதத்தில் அமெரிக்காவுக்கு அந்த அச்சமும் இன்றைக்கி இருக்கின்றது. இதை பார்த்து கொண்டு ஓரளவுக்கு இந்த வாணிகத்தை பொறுத்த வரைக்கும், வணிகத்தை பொறுத்த வரைக்கும் என்னான்னு தெரில. H1B விசாவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு தடவையும் ஒரு ஆண்டுக்கு அவர்கள் 3 லட்சம் அப்படிலாம் சொல்லும் பொழுது, அதில் 70% இந்தியர்களுக்கு தான் கிடைக்குது.